அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தினால் நமது நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அவசர விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை. நாடாளுமன்ற அமர்வுகள் நாளை காலை 9:30 மணி வரை ஒத்திவைப்பு. அரச சேவை குழுவினர் பொறுப்புகளை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் உள்ள 35 உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க வேண்டும் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் வடக்கு மாகாண ஆளுநரை சந்திப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தினால் நமது நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அவசர விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தினால் நமது நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அவசர விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நிலை ஏற்கட்டளை 19(1) கீழ் காணப்படும் ஏற்பாடுகளுக்கு அமைய இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தினால் நாட்டிற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விவாதம் ஒன்றை நடத்த கோரி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த பிரேரணையினை முன்வைத்து கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ස්ථාවර නියෝග 19 දෙක යටතේ මම යෝජනාවක් ඉදිරිපත් කරනවා. ස්ථාවර නියෝග යටතේ இஸ்ரேல் ஈரான் யுத்தம் காரணமாக கடும் நெருக்கடி நிலைசார் பிரச்சினை எழுந்துள்ளது. நமது நாட்டைச் சேர்ந்த 10,000 முதல் 20,000 பேர் அளவிலானோர் இஸ்ரேலில் வேலை செய்து வருகின்றனர். இவர்களின் உயிர் பாதுகாப்பு விடயத்திலும் பிரச்சினை எழுந்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் முக்கிய இடத்தை வகிக்கின்றது. இந்த யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் தேயிலை தொழில் மற்றும் ஏற்றுமதிகள் முகம் கொடுக்க நேரிடும் கடுமையான பாதுகாப்புகள் குறித்து பேசி கலந்துரையாட வேண்டும். இந்த யுத்தம் எரிபொருள் விலைகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தி திறன், தொழில்துறை கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் முறையான விவாதத்திற்கு நாம் பிரவேசிக்க வேண்டும். வரையறுக்கப்பட்ட அணு ஆயுத யுத்தம் ஒன்றின் பாதிப்பையும் சந்திக்க வேண்டி வருமான சூழலும் உருவாகி வருகிறது. இதனால் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனையையும் எழுப்பியுள்ளதால் இன்றோ அல்லது நாளையோ அவசர நிலைமைகளின் அடிப்படையில் விவாதத்தை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கிறேன். நிலையற்கட்டளைகளை இடைநிறுத்தி வைத்து இந்த பிரச்சினை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் தலையீட்டையும் முன்வையுங்கள். இதுவரை எந்த முறையான பதிலும் முன்வைக்கப்படவில்லை. தனிப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறும் கருத்துக்களால் நாம் திருப்தி அடைய முடியாது. இந்த விவகாரம் குறித்து விரைந்த தீர்மானம் ஒன்றை சபாநாயகரிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். அதனையடுத்து உரையாற்றிய எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா, මේක ඉතා වැදගත් කාරණයක්, ජාතික වශයෙන් වැදගත් කාරණයක්. ස්ථාවර නියෝග 19 நிலையற்கட்டளை 19(1) கீழ் காணப்படும் ஏற்பாடுகளுக்கு அமைய இன்று பிற்பகல் 3:30 இந்த விவாதத்தை நடத்த முடியும் என கூறினார். ගරු සභානායකතුමා, අජිත් පෙරේරා මන්ත්‍රීතුමා විසින් ඉදිරිපත් කරන විපක්ෂ නායකතුමා විසින් ලද යෝජනාව සම්බන්ධයෙන් இதற்கு பதிலளித்த ஆளும் கட்சியின் சபை முதல்வர் பிமல் ரத்நாயක නායකතුමා ඉදිරිපත් කරපු යෝජනාව එතකොට ඒක ඊට පැහැදිලිව තිබෙනවා. ඔබතුමාලා 20 දෙනෙක් නැගිටලා ඉල්ලුවම කතානායකතුමාට තීරණයක් ගන්න පුළුවන් කියලා. எதிர்க்கட்சி தலைவரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் எடுத்து நோக்கும் போது இவ்வாறு 20 பேர் எழுந்து நின்று கோரிக்கை விடுத்தால் சபாநாயகரால் தீர்மானம் எடுக்க முடியும் என நினைக்க வேண்டாம். நிலையியல் கட்டளைக்கு அமைய நாடாளுமன்றம் அனுமதி அளித்தால் 3:30 பின்னர் விவாதத்தை நடத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது. ஆகவே அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ள வேண்டுமாயின் ஆளும் தரப்பினரதும் ஆதரவு தேவை. நிலையியல் கட்டளைக்கு அமைய இந்த விடயத்தை நாம் ஆராய்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்துள்ளார். ஒரே சமயத்தில் 2 ஒத்திவைப்பு
ஒத்திவைப்பு பிரேரணைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் உடன்பட்டால் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க நாம் தயாராக உள்ளோம். அதே போன்று மற்றொரு விடயத்தையும் கூற வேண்டும். இந்த விடயம் குறித்த பிரேரணை மீதான விவாதம் நேற்று இடம்பெற்றது. எதிர்க்கட்சி தலைவரின் கட்சியில் தலைவர்கள் அதிகமாக உள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விடயத்தை கூறியமையை தொடர்ந்து அந்த விடயத்தை தூக்கிக் கொண்டு செல்ல வேறு சகாக்களை இங்கு உருவாக்க வேண்டாம். 2-3 பண்டிதர்கள் இங்கு உள்ளனர். ஆகவே பண்டிதர்களுடன் சென்று நெருக்கடியில் விழ வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவரிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த விடயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் நேற்றைய தினம் பதிலளித்தார். நம்முடைய 159 உறுப்பினர்களும் சபையில் அமைதியாகவே உள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் உள்ளடங்கலான அனைவரும் கதைக்கின்றனர். அனைவருக்கும் அனைத்தையும் பேச வேண்டும். சபை எந்த இடத்தில் குழப்பமடைகின்றது என பாருங்கள். கட்சியை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். 3:30 தொடக்கம் 5:30 மணி வரை விவாதத்தை நடத்த உடன்படுகின்றோம். மேலும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த விடயத்தை மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் இன்று காலை காணப்பட்டது. பொறுப்புடன் எதிர்க்கட்சியாக செயற்பட வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். 20 பேர் எழுந்து நிற்பது போதாது. எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. நாடாளுமன்ற அனுமதி அவசியம். இதனை அடுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர சபை முதல்வர் எம்முடைய கட்சி தொடர்பில் பேசுகின்றார். அவருடைய கட்சியை போன்று எம்முடைய கட்சியே ஒரு கட்சி அல்ல. எம்முடைய கட்சியில் பல கட்சிகள் உள்ளன. 11 கட்சிகளும் அதன் தலைவர்களும் உள்ளனர். நேற்று வெறுமனே கேள்வி எழுப்பி பதிலளித்தார்கள். மாறாக விவாதம் நடத்தப்படவில்லை. இதன்போது மீண்டும் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் අපි ස්තුතිවන්ත වෙනවා. விவாதத்தை மேற்கொள்ள அனுமதி அளித்தமைக்கு நன்றி. நாம் சபை நடவடிக்கைகளுக்கு குழப்பம் ஏற்படுத்த எத்தனிக்கவில்லை. மாறாக சபை முதல்வர் 2 நிமிடங்களுக்கு மேலாக கருத்துரைத்தார். நாம் பண்டிதர்களுடன் தான் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மாறாக செயற்திறன் அற்றவர்களுடன் அல்ல. ஆகவே அதனை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். මම සතුටු වෙනවා මේ පඬිතුයෝ එක්ක තමයි අපි ඇසුරු කරන්නේ. ක්‍රියාවෙන් බාල කට්ටිය එක්ක නෙවෙයි. ඒ නිසා මම සතුටු වෙනවා පඬිතුයෝ කණ්ඩායමක් එක්ක කටයුතු කරන්න ලැබීම ගැන. இதன்போது சபாநாயகர் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த விடயம் தொடர்பிலான விவாதம் இடம்பெறும். අද දින හවස 3:00 සිට 5:00 දක්වා පැවැත්වෙනවා. மீண்டும் கருத்து தெரிவித்த பிமல் ரத்நாயக்க மாலை 5:30 மணி வரை அனைவரையும் சபையில் இருக்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இதேவேளை நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று பிற்பகல் 5:30 மணி வரை நடைபெற்றிருந்த நிலையில் நாளை காலை 9:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதலின் தாக்கத்தினால் இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாதிப்புகள் தொடர்பிலான ஒத்திவைப்பு வேளை விவாதம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறவிருந்த நிலையிலேயே இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா இந்த விவாதத்திற்கான ஒத்திவைப்பு தீர்மானத்தை சபையில் முன்வைத்திருந்தார். ஆனால் இன்று பிரேரணை விவாதிக்கப்பட்ட போது அவர் நாடாளுமன்றத்தில் இன்மையால் சபையில் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் இன்றைய நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாததால் நாளை காலை 9:30 வரை ஒத்திவைப்பதாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி ஜாலி அறிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதலால் நாட்டில் ஏற்படும் தாக்கம் தொடர்பிலான பிரேரணையை உரிய நேரத்தில் முன்வைக்க முடியாமல் போனமையை இட்டு கவலை அடைவதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் ஊடாக இன்றைய தினம் நேரலையில் இணைந்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். යෝජනාව 3 මාරට තමයි විවාදය ආරම්භ කරන්න තිබුණේ. මම පාර්ලිමේන්තුවට එමින් සිටියේදී මගේ රිය අනතුරකට ලක් වුණා. இஸ்ரேல் ஈரான் மோதலால் நாட்டில் ஏற்படும் தாக்கம் தொடர்பில் என்னால் கொண்டுவரப்பட்ட பிரேரணையை திடீர் விபத்தின் காரணமாக நாடாளுமன்றத்தில் முன்வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. பிரேரணை மீதான விவாதத்தை 3:30 மணியளவிலேயே நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய பின்னணியில் வாகன விபத்தை எதிர்கொள்ள நேரிட்டமையினால் 4 வினாடிகள் காலதாமதம் ஏற்பட்டது. அதன் காரணமாக சபை ஒத்திவைப்பு பிரேரணை இடம்பெறவில்லை. அதேபோன்று சபை அமர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டன. அதேபோன்று விபத்தின் காரணமாக எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதேபோன்று எவருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை. விபத்தின் பிரச்சனை சீர் செய்யப்பட்டுள்ளது. பிரேரணையை உரிய நேரத்தில் முன்வைக்க முடியாமல் போனமையை இட்டு கவலை அடைகின்றேன். මන්නවත කතා කරන්නම් මේ අපහැදිලිතාවය නිසාත් වැරදි ප්‍රවෘත්ති පැතිරෙන හින්දා තමයි මම මේ කතා කරේ. බොහොම ස්තුතියි.
அரசு சேவை குழுவினர் உணர்திறன் உடையவர்களாகவும் பொறுப்புகளை நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நல்ல விடயங்களை உருவாக்குவதற்கு பங்களிப்பு வழங்கும் அரசு அதிகாரிகளின் வரிசையில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஓய்வு பெறுவதை முன்னிட்டு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். மனிதர்களின் உண்மையான மதிப்புகளுக்கு பதிலாக ஏனைய விடயங்கள் மதிப்பு மிக்கவையாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் நாட்டையும் சமூகத்தையும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தனிமனித மதிப்புகள் கொண்ட புதிய மதிப்பு முறைமை அவசியம். அதிகப்படியான நுகர்வு மற்றும் ஊழலால் பாதிக்கப்பட்ட அரசு சேவைக்கு பதிலாக மனிதாபிமானத்துடனும் மற்றவர்களிடம் உணர்திறன் உடையவர்களாகவும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றும் அரச சேவையே நாட்டிற்கு அவசியம். அரசு சேவை பிரஜைகளுக்கு மேலால் உள்ள மற்றும் மக்களுடன் தொடர்பில்லாத ஒரு பொறிமுறையாக இருக்கக்கூடாது. தீர்மானங்களை எடுக்கும் போது அந்த தீர்மானங்கள் மக்களின் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து எப்போதும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதிக அனுபவமும் ஆழமான புரிதலும் கொண்ட சிரேஷ்ட அரசு அதிகாரியான மஹிந்த ஸ்ரீவர்தனவின் தொழில் வாழ்க்கையில் இருந்து இளம் அரசு அதிகாரிகள் பல முன்மாதிரிகளை கற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். එතකොට අපි මුහුණ දීපු ප්‍රධාන දේ තමයි දිගු කාලයක විනාශකාරී ආර්ථික අත්දැකීම් වලට අපි මුහුණ දුන්නා. ජනතාව நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஓய்வு பெறுவதை முன்னிட்டு ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் சிறந்த சேவையை பாராட்டி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நினைவு பரிசு ஒன்றையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ, நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் பிரதான ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஸ்ரீலங்கமுவ உட்பட அரச அதிகாரிகள் மற்றும் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். இங்கு உரையாற்றிய மஹிந்த ஸ்ரீவர்தன நிதி அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய 3 வருட சேவையானது தனது தொழில் வாழ்க்கையில் மிகவும் தனித்துவமான தருணம் என தெரிவித்தார். நாட்டின் ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்ட போதிலும் நம்மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்தும் அந்த பதவியில் சேவையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அதற்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இவ்வாறு ஜனாதிபதியிடமிருந்து கிடைத்த ஆதரவு பெரும் பலமாக இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நம்பிக்கை, சகிப்புத்தன்மை மற்றும் எல்லையற்ற அர்ப்பணிப்பு இன்றி நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டிருக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். කටයුතු කරපු සියලුම නිලධාරී මහත්ම මහත්මීන්ටත් මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරන්නට කැමතියි. මුලින්ම ඇත්තෙන්ම මෙවැනි සමගැනීමේ හමුවක් මම කිසිවිට இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் உள்ள 35 உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்கள் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு யாராக இருந்தாலும் ஆதரவு வழங்க வேண்டியது அவர்களின் தார்மீக கடமை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் தேர்தல் முடிந்த கையோடு ஒரு விடயத்தை அனைவருக்கும் சொல்லியிருந்தோம். எந்தெந்த சபைகளிலே எங்களுக்கு அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு மற்ற எல்லா தரப்பினரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அது ஒரு கோட்பாடாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது இந்த தேர்தலில் மட்டுமில்லை, 2018ஆம் ஆண்டு தேர்தலிலே கூட நாங்கள் இதைத்தான் சொல்லியிருந்தோம். நாங்கள் பல கட்சிகள் அல்லது கூட்டணிகள், கூட்டமைப்புகள் இந்த கோட்பாட்டை அவர்களும் ஏற்றிருந்தார்கள். இந்த தேர்தல் சட்டத்தின் கீழே எந்த கட்சிக்கு கூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். அப்படியாக பார்க்கிற போது வடகிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு 35 சபைகளிலே அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறது. 35 சபைகளிலே நாங்கள் ஆட்சியை அமைக்க வேண்டும். அதற்கு இந்த கோட்பாட்டுக்கு இணங்கின ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக
எங்களுக்கு 35 சபைகள் கிடைக்கும், தங்களுக்கு 2, 3, 4 சபைகள் தான் கிடைக்கும் என்ற கணக்கை கண்டு அறிந்த உடனே அவர்கள் இருவரும் ஏதோ கொள்கை உடன்பாடு ஒன்றுக்கு வருவதாக சொல்லி தங்களை ஒரு கட்சியாக கணிக்க வேண்டும் என்று இப்பொழுது கோருகிறார்கள். அது முறையற்ற ஒரு செயற்பாடு. மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள். எந்த கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும். அதை அவர்களும் ஏற்றிருந்தவர்கள். ஆனால் இப்படியான குதர்க்கமான ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கின காரணத்தினாலே நாங்கள் அனைவருக்கும் திரும்பவும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம். நாங்கள் கூடுதலான ஆசனங்கள் உள்ள இடங்களிலே ஆட்சி அமைப்பதற்கு எவராக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடப்பாடு. எந்தெந்த சபைகளிலே யார் யாருடைய ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சில சபைகளில் மட்டும்தான் ஒரு இணக்கப்பாடோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். நாங்கள் கூட்டாட்சியோ கூட்டணி ஆட்சியோ சேர்ந்த ஆட்சியோ எதுவுமே செய்யவில்லை. எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருந்தால் நாங்கள் போட்டி போடுவோம். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளராக சோவண்ணா சுகிர்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் சோமசுந்தரம் சுகிர்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று பிற்பகல் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவேந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது. 35 உறுப்பினர்களை கொண்ட சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 11 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 9 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 6 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆகியன தலா 3 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும், தமிழ் மக்கள் கூட்டணி 1 ஆசனத்தையும் கைப்பற்றின. தவிசாளர் பதவிக்காக தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட சுகிர்தன் 14 வாக்குகளையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சார்ஜன் 9 வாக்குகளையும் பெற்றனர். அதற்கமைய சோவண்ணா சுகிர்தன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். உப தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் பொன்னுத்துறை தங்கராசா தெரிவானார். அரசியல்ல சில சரிகள் நடக்கிறது தானே, அது நடந்திருக்கு. ஆனால் உண்மையாக அதை வெளிப்படையாக ஆய்ந்து பிடிக்க முடியலை. இப்போ ஆனால் ஆய்ந்து பிடிப்போம், அத்தியாயம் அதை பிடிபடும். அதுக்கு பிற நடவடிக்கை எடுப்பேன். இப்போ நடுநிலைமை நின்றவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இல்லை எங்களோட கட்சி கறிப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் இதே நடவடிக்கை எடுக்கப்படும். 2010க்கு பின்னர் இந்த எங்களுடைய உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இந்த இடத்தில் நடைபெறுகின்ற மீள்குடியேற்றங்கள் முழுமையாக நாங்கள் ஈடுபட்டிருந்த நாங்கள் அதேபோல தொடர்ச்சியாக மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு எங்களுடைய செயற்பாடு இருக்கும். அதேபோல் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தோடு நில விடுவிப்பை நாங்கள் துரிதமாக மேற்கொள்வதற்கான எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே மேற்கொள்வோம் என கூறிக்கொள்வோம். 2024ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகள் இன்னும் மக்களிடம் கையளிக்கப்படாத நிலைமையில வீதியில் வேலிகள் அகற்றப்படாமல் இருக்கின்றன. அதை நாங்கள் விரைவாக எங்களுடைய முயற்சியின் ஊடாக இராணுவத்தினருடனும் அரச நிர்வாகத்துடனும் கலைத்து அவர்களால் இயலாட்டி நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் மூலம் ஊழியர்கள் பயன்படுத்தி அதை நடவடிக்கை எடுப்போம். யாழ்ப்பாணம் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவற்றின் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராஜா நிரோஷன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்று பகல் 11:30 மணிக்கு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. தவிசாளர் தெரிவிற்கு 3 போட்டியிட முன்மொழியப்பட்ட நிலையில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இரகசிய முறையிலான வாக்கெடுப்புக்கு சபையின் 36 உறுப்பினர்களில் 22 உறுப்பினர்கள் வாக்களித்திருந்த நிலையில் முதலாம் சுற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் முதல் நிலை பெற்ற வேட்பாளர் பெரும்பான்மைக்குரிய வாக்கை எட்டாததால் இரண்டாம் சுற்று தெரிவு இரகசியமாக பகிரங்கமாக என்பது தொடர்பான வாக்கெடுப்பு சமமாக வந்த நிலையில் திருவிழச்சீட்டு முறை மூலம் இரகசிய வாக்கெடுப்பு நடத்துவது என தீர்மானித்து இரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதன் அடிப்படையில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராஜா நிரோஷ் வலிகாமம் கிழக்கு சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உப தவிசாளர் தெரிவும் இரகசிய வாக்கெடுப்பு முறை மூலம் நடத்தப்பட்ட நிலையில் சங்கு சைக்கிள் கூட்டணியின் உறுப்பினரான எஸ் ஜனார்தனன் 14க்கு 13 என்ற வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தபமலர் சுரேந்திரநாதனும் உப தவிசாளராக நாகதம்பி பத்மநாதனும் தெரிவு செய்யப்பட்டனர். வல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம்
இன்று காலை வல்வெட்டித்துறை நகரசபை மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது. 16 உறுப்பினர்களை கொண்ட வல்வெட்டித்துறை நகரசபைக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 7 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 5 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியது. இந்த நிலையில் தவிசாளர் பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தவமலர் சுரேந்திரநாதனுக்கு 7 பேரும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட மகாலிங்க மயூரனுக்கு 6 பேரும் ஆதரவு வழங்கினர். தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தனர். எங்களுடைய ஆட்சியில் 16 பேரும் சமமாக நடத்தப்படக்கூடிய இடத்திலே அபிவிருத்தி திட்டங்களும் ஏனைய திட்டங்களும் முன்மொழியப்படும் என்ற வாக்குறுதியையும் ஒற்றுமையாக இந்த சபையை நடத்துவதற்கு எங்களாலான சகல முயற்சிகளை விட்டுக் கொடுப்புகளை நாங்கள் செய்வோம் என்று கூறி இந்த கருத்தை நான் கூறி முடிக்கின்றேன். இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை சார்பிலே களமிறங்கியிருந்த எங்களுடைய உறுப்பினர்கள் 7 பேர் இந்த அவைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்று இடம்பெற்ற இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை சார்ந்த எங்களுடைய உறுப்பினர் தவமலர் அம்மா அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உபதவிசாளராக பத்மநாதன் அன்னை அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளும் கூட்டிணைந்து இந்த சபையிலே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் இங்கே சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களை ஆதரித்த உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களையும் சமத்துவமாக மதித்து அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகளையும் வழங்கி எந்த விதமான பிரதேச வேறுபாடுகள், சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த சபையை முன்கொண்டு செல்வதற்கு தமிழ் தேசிய பேரவை அர்ப்பணிப்போடு செயல்படும் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். நுவரெலியா தலவாக்கலை லிந்துலை நகரசபை தலைவராக மலித்துவ லியனகே உபாலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா தலவாக்கலை லிந்துலை நகரசபை தலைவராக மலித்துவ லியனகே உபாலி வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தலவாக்கலை லிந்துலை நகரசபையின் தலைவர் மற்றும் உபத்தலைவர் தெரிவு இன்று மாலை 3:30 மணிக்கு தலவாக்கலை லிந்துலை நகரசபை கட்டிட மண்டபத்தில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் மலித்துவ லியனகே உபாலி திறந்த வாக்கெடுப்பின் மூலம் நகரசபை தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் ரோஷான் ராஜசேகர் உபத்தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மத்திய மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் AMKPK ஷாமிலா அத்தபத்து தலைமையில் அத்தெரிவுகள் இடம்பெற்றன. தேசிய மக்கள் சக்தி சார்பில் மலித்துவ லியனகே உபாலி, மலையக மக்கள் முன்னணி சார்பில் தாளமுத்து சுதாகர் ஆகியோர் தலைவர் தெரிவுக்காக போட்டியிட்டனர். திறந்த வாக்கெடுப்புக்கு 6 வாக்குகள் கிடைக்கப்பெற்றதால் திறந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இரகசிய வாக்கெடுப்புக்கு 5 வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இதில் 6 வாக்குகளை பெற்ற மலித்துவ லியனகே உபாலி சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எதிராக போட்டியிட்ட தாளமுத்து சுதாகர் 5 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர் நடுநிலை வகித்தார். உபதலைவரை தெரிவு செய்வதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ரோஷான் ராஜசேகரன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் பகல விதானகே இஷார அனுருத்த பஞ்சநாயக்க ஆகியோர் போட்டியிட்டனர். இதன்போது ரோஷான் ராஜசேகர் 6 வாக்குகளை பெற்று உபதலைவராக தெரிவானார். இவருக்கு எதிராக போட்டியிட்ட அனுருத்த மஞ்சநாயக்க 5 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். நுவரெலியா மாநகர சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் உபாலி வன்னியசேகர திறந்த வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நுவரெலியா மாநகர சபையின் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் மத்திய மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் உபாலி வணிகசேகர 14 வாக்குகளை பெற்று முதல்வரானார். எதிராக போட்டியிட்ட சுயேட்சை குழு உறுப்பினர் அகமக ராமநாயக்கே அஜித் குமார 11 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். நுவரெலியா மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்திக்கு 12 ஆசனங்கள் உள்ள நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் 2 உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்திருந்தனர். பிரதி முதல்வர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் வீரமலை இளையராஜாவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் சிவன்ஜோதி யோகராஜாவும் போட்டியிட்டனர். இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட சிவன்ஜோதி யோகராஜா 14 வாக்குகளை பெற்று பிரதி முதல்வராக தெரிவானார். இவருக்கு எதிராக போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வீரமலை இளையராஜா 11 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். சுமார் 2 தசாப்தங்களுக்கு பின்னர் நுவரெலியா மாநகரில் பிரதி முதல்வர் பதவியை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா பிரதேச சபையை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது.
நுவரெலியா பிரதேச சபை தவிசாளர் உப தவிசாளர் தெரிவு இன்று நண்பகல் மத்திய மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் AMKPK ஷாமில் அர்த்தபத்து தலைமையில் நுவரெலியா பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக வேலு யோகராஜாவின் பெயர் முன்மொழியப்பட்டது. இரண்டாவது நபரின் பெயர் முன்மொழியப்படாததனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் வேலு யோகராஜ் சபையின் தவிசாளராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் மக்கள் போராட்ட முன்னணி உறுப்பினர் நடுநிலை வகித்தார். அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹேவகே ஆஷா தில்ருக்ஷி பொன்சேகா சபையின் உப தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உப தவிசாளர் தெரிவு செய்வதற்காக 3 பேர் போட்டியிட்டனர். தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஹேவகே ஆஷா தில்ருக்ஷி பொன்சேகா, ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக MK சரத்குமாரசிங்கே பத்மஸ்ரீ மற்றும் ஜெயக்குமார் ஜெயசங்கர் ஆகியோர் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி உதவி அளித்தது போன்றே தங்களது கட்சியும் அவர்களுக்கு ஆதரவை வழங்கியதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதாவது NPP அரசாங்கம் கூட்டணியற்ற அரசாங்கமாக தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணின்னு சொல்லலை. சபை நுவரெலியா டிஸ்ட்ரிக்டில் யாருமே சபை அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு மும்முனை போட்டியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் சபையை கொண்டு போகிறதுக்கு 2 கட்சிகளோட சேர்ந்து தான் பயணிக்க முடியும். அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதிகமான சபைகளில் மெஜாரிட்டி இருக்கிறனால, தமிழ் சபைகளில் மெஜாரிட்டி இருக்கிறனால NPP அரசாங்கத்தோடையும் சரி SJBயோடையும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதில் NPP அரசாங்கம் இன்னைக்கு கொட்டகல சபையும் அகரபுத்தையும் நம்மளுக்கு ஆதரவளிச்சிருக்காங்க. அவங்களோட பெரும்பான்மையில் உள்ள சபைகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவங்களுக்கு மாற்றாக இவங்க இது செஞ்சதுக்கு திரும்ப நாங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துல ஆதரிப்போம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது நீங்கள் கட்சிகள் கூட்டு அரசாங்கங்கள் கூட்டுன்னு சொல்கிறதோட சபை நடத்துறது கூட வழிமுறைகள் அதுதான். இப்போ நம்ம மெஜாரிட்டி இருக்கிற இடம் மேண்டேட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அவங்க மக்களோட மேண்டேட்டை NPP மதித்து நமக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அவங்க எங்கெங்கே மெஜாரிட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம மேண்டேட்டை இது பார்லிமெண்ட்டோ மாகாண சபையோ சம்மந்தமான விஷயங்கள் இல்லையே. தேர்தலில் நாங்கள் NPPயோட கேட்கல, NPP எங்களோட கேட்கல. நாங்கள் சுயேட்சையாக எங்களோட சின்னத்தில் கேட்டோம். சுயேட்சை எங்களோட சின்னத்தில் கேட்க பட்சத்தில் ஆட்சி அமைக்கும் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு 8 சீட்டோ 9 சீட்டோ ஒவ்வொரு சபையில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சியோட அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாண்ட் தான் போயிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். பட் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அந்த ஸ்டாண்ட் அங்கே இல்லாத சூழ்நிலைனால இருக்கிற சூழ்நிலைகளோட சேர்ந்தானே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ பாராளுமன்றத்தில் 159 அரசாங்கத்துக்கு இல்லாமல் 110 தான் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 7 MP பாராளுமன்றத்தில் இருக்க மற்ற கட்சிகளோட சேர்ந்தானே பயணிக்கக்கூடிய சூழ்நிலை. இது இலங்கை அரசாங்கத்தில் இது புதிது கிடையாது. 150 கோட்டாபய ராஜபக்சேக்கு பாராளுமன்றத்தில் இல்லைங்கிறப்ப 2/3 மெஜாரிட்டிக்கு அவர் மாற்று கட்சியிலிருந்தா சேர்ந்தா அந்த 2/3 மெஜாரிட்டி எடுத்தார். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை இது ஒரு நடைமுறை இதான் தவிர இது ஒரு புதிதான ஒரு அரசாங்க தரப்பில் குறையோ எங்கள் சைப்பில் குறையோ அப்படிலாம் கிடையாது. மேண்டேட் யாருக்கு இருக்குதோ, மக்கள் அதிக வாக்குகள் யாருக்கு வழங்கியிருக்காங்களோ அதை நம்ம ஆதரித்து கௌரவிச்சு அதோடு பயணிக்கிற மாதிரி தான் சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. குருநாகல் மாவட்டம் குளியாப்பேட்டிய நகர சபையின் அதிகாரத்தையும் தவிசாளர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தியிலான எதிர்க்கட்சி தம்பசப்படுத்தியது. இன்றைய தினம் கடுகண்ணாவை நகரசபையின் தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது. இதன்போது பெரும்பான்மை ஆதரவை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி ஆட்சியை கைப்பற்றியதுடன் அதன் தவிசாளராக காமினி கருணாரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மாநகர முதல்வர் இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்றார். வவுனியா மாநகர முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் இன்று காலை கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றனர். வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு அண்மையில் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் முதல்வராக சுந்தரலிங்கம் காண்டீவனும் பிரதி முதல்வராக பரமேஸ்வரன் கார்த்தீவனும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றனர்.
நிகழ்வில் சமய தலைவர்கள், பொதுமக்கள், மாநகர சபை உத்தியோகத்தர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட வராய் கெலி வல்தாசர் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர முதல்வர் அலுவலகத்தில் வைத்து அவர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி, பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, மேல் மாகாண ஆணையாளர், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு மாநகர சபையின் முதல்வருக்கான வாக்கெடுப்பு அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது 61 வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவானார். கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு வாக்கெடுப்பில் முறைகேடு இடம்பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேல் மாகாண ஆணையாளர் நாயக சட்டத்தில் முன்கொண்டு வருவதற்கான நகர்வுகள் மேற்கொள்ள உள்ளதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேயர் தேர்விற்காக இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் முறைகேடு இடம்பெற்றுள்ளது. பலவந்தமாகவே மேல் மாகாண ஆணையாளர் நாயகம் இரகசிய வாக்கெடுப்பை மேற்கொண்டார். இந்த விடயம் அரசு அதிகாரிகள் மேலிருக்கும் மரியாதையை அற்றுப்போக்க வைக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார். நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையுடன் விளையாட வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு துணை போனமையின் விளைவாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் செயலாளர் நாயகம், மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகள் சிறைக்கு சென்றுள்ளனர். அத்தகைய நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். சட்டத்திற்கு புறம்பாக செயற்பட்டமைக்கு எதிராக நிச்சயம் நாம் மேல் மாகாண ஆணையாளர் நாயகத்தை சட்டத்தின் முன் கொண்டு வருவோம். முறைமை மாற்றத்தை மேற்கொள்வதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து டீல் அரசியலை மேற்கொண்டு மக்கள் வழங்கிய ஆணை அகௌரவத்தை ஏற்படுத்துகின்றனர். ஆணையாளர் நாயகத்தை வெறுமனே அச்சுறுத்த எத்தனிக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன சபையில் தெரிவித்துள்ளார். எப்போதும் பச்சை நிறமாக இருந்த கொழும்பு மாநகர சபை சிவப்பு நிறமாகியுள்ளது. விராய்கெலி பல்தசார் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பதவியேற்றுள்ளார். அதேபோன்று கொலன்னாவை மாநகர சபையையும் எம்வசமாக்கியுள்ளது. சட்டத்திற்கும் வழிகாட்டல் கோவைக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. ஆணையாளர் நாயகம் சட்டத்திற்கமைய அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமையவே செயற்பட்டுள்ளார். ஆகவே அவரை வெறுமனே அச்சுறுத்த வேண்டாம், ஏனெனில் அவருக்கு உள்ள அதிகாரத்திற்கு அமையவே செயற்படுவதாக கூறினார். அதேபோன்று வாக்கெடுப்பிற்கு முன்னர் வெளிப்படையான வாக்கெடுப்பு பற்றி பேசியவர்கள் பின்னர் வெளிப்படையான வாக்கெடுப்பை நடத்த பின்வாங்கினர். தம்முடைய கட்சியினரே தமக்கு வாக்களிப்பார்களா என்ற உறுதிப்பாடு அவர்களுக்கு இருக்கவில்லை. அதன் காரணமாகவே வெளிப்படையான வாக்கெடுப்பிற்கு பின்வாங்கினர். கட்சியில் இருக்கும் குறைபாடுகள் ஒருங்கிணைப்பாளர்களினால் கீழ்மட்ட அதிகாரத்தையும் இழக்க வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவரிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. ஆகவே முதுகெலும்புள்ள அரசு அதிகாரிகளை அச்சுறுத்த வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். තර්ජනය කරාට වැඩක් නෑ. ඔබතුමාල බලයට එන්නෙත් නෑ නැවත. හැබැයි ඒ තර්ජනය කරන්න එපා කොන්ද කෙලින් තියන් නීතිය ප්‍රකාරව වැඩ කරන රාජ්‍ය සේවකයන්ට විරුද්ධව. இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் எதிர்காலத்திலும் படிப்படியாக காணிகள் விடுவிக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் இன்று ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினார். இங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து கலந்துரையாடியதாக குறிப்பிட்ட தூதுவர் முதலீட்டுக்கான சந்தர்ப்பங்கள் தொடர்பில் ஆளுநரிடம் வினவினார். வடக்கில் அமையப்பெறவுள்ள 3 முதலீட்டு வலயங்களினதும் உட்கட்டுமான அபிவிருத்திக்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் வேலைவாய்ப்பு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவை அவசியம் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் வருகின்றனர் எனவும் இளையோரிடத்தில் புலம்பெயர்வுக்கான சிந்தனை மேலோங்கி இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே முதலீட்டு வலயங்களை அமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்பிலும் விமான சேவை மற்றும் கப்பல் சேவைகள் தொடர்பிலும் பிரித்தானிய தூதுவர் கேட்டறிந்து கொண்டார்.
யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்கும் இடையிலான உள்ளூர் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கட்டுநாயக்கவுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிப்பது பெருமளவு சுற்றுலா பயணிகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என குறிப்பிட்ட ஆளுநர் இதற்குரிய கோரிக்கை அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காணி உரித்து நிர்ணய திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி, தையிட்டி விகாரை விவகாரம் மற்றும் செம்மணி புதைகுழி அகழ்வு என்பன தொடர்பாகவும் பிரித்தானிய தூதுவர் கேட்டறிந்து கொண்டார். கடந்த காலங்களில் பிரித்தானிய அரசாங்கம் ஐநா முகவர் அமைப்புகளூடாக பல்வேறு நிதி உதவிகளை வழங்கியதை நினைவு கூர்ந்த ஆளுநர், தற்போதும் இந்தியாவில் இருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ள அகதிகளுக்கான வாழ்வாதாரத்திற்கு உதவிகள் தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்தார். பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் கிராமிய வீதிகள், கிராமிய உட்கட்டுமானங்களுக்கான தேவைகள் மற்றும் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான தேவைப்பாடுகள் இன்னமும் அதிகமாக இருப்பதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரியப்படுத்தினார். இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர் ஆகியோர் பங்கேற்றனர். கன்னிவெடி அகற்றல் பணியை முன்னெடுக்கும் ஹலோட்ரஸ் நிறுவன பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சி முகமாலை அலுவலகத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி முகமாலை பகுதியில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றல் பணியை முன்னெடுக்கும் ஹலோட்ரஸ் நிறுவனம் பணிகளை ஆரம்பித்து 13 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் 13வது ஆண்டு விழாவும் ஹலோட்ரஸ் நிறுவனத்தின் 20 வருடங்களுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வரும் பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இன்று முகமாலை அலுவலகத்தில் இடம்பெற்றது. திட்ட முகாமையாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பங்கேற்றார். கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கானா ஸ்ரீமோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முகமாலை பகுதியில் கன்னிவெடிகள் அகற்றப்பட வேண்டிய 10.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூசு சிறைச்சாலையில் 5 கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூசு சிறைச்சாலையில் 5 கைதிகள் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த சிறைச்சாலையின் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை தங்கநகர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள தங்கநகர் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றும் ஒருவர் படுகாயமடைந்து திருகோணமலை பொது வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சேரனுவர போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி எரிபொருள் நிரப்பிக் கொண்டு சென்ற பவுசர் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 59 வயதுடைய வைத்தியர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற நபர் படுகாயம் அடைந்த நிலையில் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் குடாகாம பகுதியில் நிறுத்தியிருந்த டிப்பர் மீது லொரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் லொரியின் உதவியாளர் காயமடைந்துள்ளதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த நபர் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குடாகாம பகுதியில் இருந்து ஹேட்டன் நோக்கி பயணித்த லொரி நிறுத்தியிருந்த டிப்பர் மீது மோதியுள்ளதாகவும் லொரியின் சாரதி மதுபோதையில் லொரியை செலுத்தியதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மதுபோதையில் லொரியை செலுத்திய சாரதி விபத்தை ஏற்படுத்தியது குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய லொரியின் சாரதியை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டன் குயில்வத்த பகுதியில் நேற்றிரவு கம்பகாவிலிருந்து தலவாக்கலை நோக்கி சென்ற காரின் மீது பாரிய மரம் ஒன்று விழுந்து விபத்து சம்பவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த மரம் சரிந்து வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மீது விழுந்துள்ளது. இதன்போது சாரதி மட்டுமே காரில் இருந்ததாகவும் அவருக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்துள்ள போலீசார் காரின் பின்புறம் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். காரின் மீது மரம் விழுந்ததால் குறித்த வீதியில் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. வட்டவழி போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் மரத்தை வெட்டி அகற்றிய பின்னர் வீதியின் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது.
விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹேட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சுபசரிய நோயாளர் காவு வண்டிகள் வைத்தியசாலைகளில் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் சுபசரிய நோயாளர் காவு வண்டிகள் இல்லை. இந்த பிரச்சினைக்கான தீர்வை வழங்க பெற்றுத்தர முடியுமா என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜனத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது வாய்மூல வினாவுக்கான கேள்வி நேரத்திலேயே அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். ரோஹல் වලට ගිලන් රථයක් හැම රෝහලකටම නැහැ. அனைத்து வைத்தியசாலைகளிலும் நோயாளர் காவு வண்டிகள் அற்ற நிலையே காணப்படுகின்றது. சில வைத்தியசாலைகளில் நோயாளர் காவு வண்டிகள் இல்லை. உதாரணமாக லக்கல பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள இலுகும்புர வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டி இருப்பினும் வேறு வைத்தியசாலைகளுக்கு அந்த நோயாளர் காவு வண்டி கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே அனைத்து போலீஸ் பிரிவுகளிலும் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சுவசரிய நோயாளர் காவு வண்டிகள் இருத்தல் அவசியமான விடயமாக அமைந்துள்ளது. அதேபோன்று சில தோட்ட வைத்தியசாலைகளிலும் நோயாளர் காவு வண்டிகள் அற்ற நிலையே காணப்படுகின்றது. இந்த பிரச்சினைக்கான தீர்வை வழங்க முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை என்ன? එතකොට මෙන්න මේ වගේ සංකීර්ණ ගැටලු තියෙනවා. ඒවා සම්බන්ධයෙන් ඔබතුමා ගන්න ක්‍රියාමාර්ගය මොකක්ද කියන එක මම දැනගන්න කැමතියි. அதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயதிස ලොක්කුමට පමණක් නෙවෙයි ඒ ප්‍රශ්නය තැන් තැන්වල තිබෙනවා. இந்த பிரச்சனை அலுங்கும்புர வைத்தியசாலையில் மாத்திரமல்ல, மேலும் சில இடங்களிலும் காணப்படுகின்றது. 650 நோயாளர் காவு வண்டிகளை மேலதிகமாக பெற நடவடிக்கை எடுக்கவுள்ளோம். அதேபோன்று நோயாளர் காவு வண்டிகளுக்கான சாரதிகள் தொழில்நுட்ப ரீதியான கோளாறுகள் என்பவற்றை சீர் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. சுகாதார சேவையை அபிவிருத்தி செய்யும் செயற்திட்டத்தினூடாக நோயாளர் காவு வண்டி சேவையையும் விஸ்தரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கொள்ளும் பிரச்சனையாக இந்த பிரச்சினை அமைந்துள்ளது. இதன்போது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன டெங்கு ஒழிப்பு பிரிவில் பணிபுரியும் நிரந்தர நியமனம் வழங்கப்படாத 301 பேர் தொடர்பில் கேள்வி எழுப்ப எத்தனித்தார். இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் வாய்மூல கேள்வியுடன் தொடர்புடைய கேள்விகளை தொடுக்குமாறு கூறினார். இதன்போது அமைச்சரின் விருப்பிற்கிணங்க குறித்த கேள்வியை தொடுக்கப் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் அதற்கு பதிலளிக்க உடன்பட்டமையை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு குறித்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன 9 வருடங்களுக்கும் மேலாக டெங்கு ஒழிப்பு பிரிவில் சேவை ஆற்றியவர்களுக்கு சேவை நீடிப்பை வழங்கியமைக்கு நன்றிகள். மேலும் 301 பேர் உள்ளனர். இதில் சாதாரண தரம் சித்தி பெற்றவர்களும் உள்ளனர். அவர்களின் சேவையை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமாம். அதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயதிச ඩෙංගු මර්ධන සහායක නැත්නම් සෞඛ්‍යාරක සහායකයන් අපි ஆம், நிச்சயம் அவர்களின் பதவியை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதே போன்ற பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. මේකේ පොඩි ප්‍රමාදයක් තියෙන නමුත් මේකට පත්වීම ලබා දීමේදී අපි වැඩි කාලයක් ගන්න. දැන් ඉතුරුලා තියෙන 980කට ආසන්න ප්‍රමාණය සියලු දෙනාම ස්ථිර කරනවා. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.